செலுத்துகிறேன். I give glory to the Lord, the one who has brought us here to worship the Lord in spirit and in truth. இந்த வனாந்திர பயணத்திலே மறுபடியுமாக ஒரு பாலைவன சோலையிலே ஆராதனை வேளை, அப்படிதான் நினைக்கிறேன். நாம் இந்த வனாந்திரத்திலே பயணிக்கிறோம். ஆனால் வனாந்திரத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது ஒரு சோலை, ஒரு ஒயாசிஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அவ்விதமான இடத்துல வந்து அமர்ந்தது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. நாம் இங்கே தாகம் தீர்க்கப்படுகிறோம், இளைப்பாறுகிறோம், ஓய்வெடுக்கிறோம் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே கடந்து வந்த கர்த்தரை அதிகமாய் அவருடைய சமூகத்திலே களி கூறுகிறோம். இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதற்காக, தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தேவ செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது என்னுடைய மனதில் வந்த ஆயிரக்கணக்கான சிந்தனைகள். ஆனால் நம்முடைய இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்பதை அதிகமாய் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன். ஏதோ ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நான் இருக்கல. நம்முடைய வாழ்க்கையில உண்மையாகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்பதை ஒரு சின்ன ஆய்வு அதை செய்வதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். நாம் பாடிய ஒரு பாடல், 102ஆம் பாடல், When I serve the wondrous cross on which the Prince of Glory died. தமிழ்ல கூட அந்த பாடல் நாம் பாடினோம். அந்த மரத்தில் அல்லால் வேறொன்றிலும் நான் மகிழேன். அந்த மரத்தில் அல்லால். எந்த மரம் யோசித்து பாருங்க. அந்த மரத்தினுடைய சிந்தனை தான் இன்றைக்கு நம்மை தேவனை துதிக்க வைத்தது. அந்த மரத்தில் தான் the Prince of Glory, மகிமையின் ராஜா, மகிமையின் கர்த்தர் நமக்காக மரித்தார். அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது மற்றெல்லாம் என்னவாகிறது? மங்கி மறைந்து போகிறது, எல்லாம் பின்னுக்கு போய்விடுகிறது. சிலுவையை பார்க்கிற கண்களுக்கு முன்னதாக அதை தவிர வேறொன்றும் தெரியாது. மற்றதெல்லாம் அது மறைந்து போகிறதாக, ஃபேடிங் ஆக போகிறது, மாறி போகிறது. அந்த பாடல் இன்றைக்கு காலையில் நான் பாட வேண்டும் என்று நினைத்துதான் அதை பாடினேன். அந்த பாடலுடைய 2 வரிகளை நான் தமிழில் வாசிக்கிறேன். அந்த மரத்தில் அல்லால் வேறொன்றிலும் நான் மகிழேன், சிற்றின்பம் யாவும் அதனால் தகாததென்று தள்ளுவேன், சராசரங்கள் அனைத்தும் அவ்வன்புக்கு எம்மாத்திரம், என் ஜீவன் செல்வம் சுகமும் மாநேசருக்கு பாத்தியம். நாம் பாடினோம், உண்மையாக பாடினோம். ஆனால் இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதிலே ஆழமாய் பதித்து உணர்வோடு பாட வேண்டும் அந்த பாடல் என்பதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஒரு வேத வசனத்தை வாசித்து இன்றைய சிந்தனையை துவக்க நான் விரும்புகிறேன். என்னோடு கூட யோவான் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து நாம் கேட்போம். John chapter 9 verse 27. முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ? நான் அடுத்த வருஷம் அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். போதும். இந்த வேத பாகம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறவிக்குருடனை பார்க்க செய்த சரித்திரம் எழுதப்பட்ட பகுதி யோவான் 9ஆம் அதிகாரம். அந்த பிறவிக்குருடன் முழுமையாய் பார்வையடைந்த பின்னதாக ஏற்பட்ட ஒரு கலவரம் என்று சொல்லலாம். ஒருவருடைய பார்வை பெற்ற பின்னதாக சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை குறித்து வாசிக்கிறோம். அந்த பிரச்சனை என்ன? இவனை யார் சுகமாக்கினார்? உண்மையாகவே இவன் சுகம் பெற்றவன் தானா, அல்லது இதுவரைக்கும் ஒரு கண்மூடியை போல அல்லது ஒரு குருடனை போல நடித்து அதற்கு பின்னதாக இயேசு மூலமாக அற்புதம் நடந்ததாக சொல்லப்பட்டதா? இந்த சந்தேகம்தான் பரிசேயர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஏற்பட்டது. அதனாலே தான் இவனை அழைக்கிறார்கள், அவரிடத்திலே பேசுகிறார்கள். அந்த பேச்சிலே அவர்கள் இவரிடத்திலே பேசும் பொழுது அவன் கேட்ட கேள்வி, மறுபடியும் நீங்கள் இவ்விதமாய் என்னை கேட்கிறீர்களே, why you are repeatedly asking me about the one who has healed me? அதற்கப்புறம் அவன் சொன்னா, ஏன் அவரை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசையா உங்களுக்கு? ஒருவேளை என்னை போல நீங்களும் அவருடைய சீஷராக இருக்க
விரும்புகிறீர்களோ? இவருடைய உண்மை யதார்த்த மனசுல கேட்ட கேள்வி. அவர்களை குற்றச்சாட்ட வேண்டும் என்றோ ஒன்றுமில்லை. அவர்கள் அவ்விதமாய் விசாரித்ததினாலே they were inquiring about the person Jesus. So he thought they are really want to become the disciple of that Jesus. அதனால இவர் கேட்கிறாரு, உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பமா, சீஷனாகணுமா என்று கேட்ட பொழுது அவர் என்ன பதில் சொல்கிறார்கள்? என்ன பதில் சொன்னார்கள்? சி என்ற வார்த்தை சொல்லல. சி, நாங்க யார் தெரியுமா? We are the disciples of Moses. மோசேயின் சீஷர்கள் நாங்கள். நீ அங்க என்ன வாசித்தோம்? நீயோ அவனுடைய சீஷன். நீயோ அவனுடைய சீஷன். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில சீஷத்துவத்தை குறித்து சில குறிப்புகளை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். டிசைபிள், சீஷன் என்ற சொல் இங்க வாசித்த வசனத்திலே நீங்கள் யாருடைய சீஷர்கள்? இன்றைக்கு நம்மை பார்த்து கேள்வி கேட்டார், அல்லது நம்மை பார்த்து பிறர் என்ன சொல்கிறார்? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ரிலிஜியன் என்ன? கிறிஸ்டியானிட்டி. உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த பெயரோடு அறியப்பட விரும்புகிறோம்? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதோ? சிலருக்கு பிடிக்காது. என்ன பேர் விரும்புகிறோம்? What we want to be called. சாதாரணமா நம்ம சபையை சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க சகோதர சபையை சார்ந்தவங்க. We are brethren. Brethren சபை. சிலருக்கு அதுல ஒரு பெருமை இருக்கு. We belong to Brethren Church. நல்லதுதான், அந்த பிரதரன் பேர்ல தான் பிரச்சனை. ஆனால் வேறு சிலருக்கு என்ன பேர் விரும்பும்? I really ask you from my heart, what do you want to be called about? நீ உங்களை பார்த்து பிறர் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? இங்கே மோசேயினுடைய சீஷர்கள் கொச்சையாக கேவலமாக குருடனை பார்த்து சொன்னார்கள், நாங்கள்லாம் யாருடைய சீஷர்கள் தெரியுமா? எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த மகாதீர்க்கதரிசி ஆகிய மோசேயின் சீஷர்கள். எங்களுக்கு அதுல பேர் we are proud of that. நீ யாரு? நாசரேத் தூரனாகிய இயேசுவினுடைய சீஷன். அது அவனை கேவலப்படுத்தும் வகையில பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், I am a proud person as a disciple of Christ. Are you proud of that? உண்மையா நான் உங்களை பார்த்து, இந்த சபையின் விசுவாசிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அந்த சீஷன் என்ற பெயரிலே அல்லது சீஷி என்ற பெயரிலே அறியப்பட விரும்புகிறீர்களா? அப்படி அறியப்பட வேண்டுமானால் சீஷனாக சீஷியாக வாழணும். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே அந்தியோக்கியா நாட்டிலே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த அப்போஸ்தலர் 11 எது முக்கியமான சரித்திர நிகழ்வு? எல்லாரும் பைபிள் படிக்கிறவங்க தான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலே எருசலேமுக்கு அப்புறமாக ஒரு அற்புதமான திருச்சபை அந்தியோக்கியாவில் உருவானது. யார் உருவாக்கினார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். அந்த சபையை யார் போய் உருவாக்கினார்கள்? அந்தியோக்கிய திருச்சபையை. The church at Antioch, who has established that? சிதறிப்போனவர்கள், டயஸ்போரா, சிதறிப்போனவர்கள் எருசலேமிலே பாடுபட்டு இப்பொழுது தப்பி ஓடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சிதறிப்போனவர்களால் உருவாக்கப்பட்ட திருச்சபை அந்தியோக்கியா திருச்சபை. எருசலேமிலே ஸ்தலம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது, அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் அந்தியோக்கியாவிலே ஸ்தாபிக்கப்பட்ட சபை சாமானிய மக்கள், பண்டிதர்களோ படித்தவர்களோ அல்லது மிகப்பெரிய மேன்மையானவர்களோ வேதம் தெரிந்தவர்களோ அப்போஸ்தலர்கள் அல்ல, சாதாரண மக்கள். நான் சொல்லுகிறேன், சபைகள் ஸ்தாபிக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர்கள் தேவையில்லை, அல்லது மிகப்பெரிய பைபிள் கல்லூரியில படித்தவர்கள் தேவையில்லை. என்னையும் உங்களையும் போன்ற சாமானிய மக்கள் போதும். ஆனால் பாடுகள் வந்த பொழுது அவர்கள் தப்பியோடுகிறார்கள், சிதறி போகிறார்கள். ஆனால் சிதறி போனவர்கள் தங்களுடைய தெய்வ விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. அவர்கள் போகிற இடமெல்லாம் தெய்வத்தை குறித்து பேசுகிறார்கள். அவ்விதமாய் அந்தியோக்கியாவில் திருச்சபை உண்டாக்கி, அந்த திருச்சபை உண்டான பின்னதாக சொல்லப்படுகிற வசனம் என்ன? முதலாக அந்தியோக்கியாவில் வைத்துத்தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேர் உண்டாயிற்று. யாருக்கு கிறிஸ்தவர்கள் பேர் உண்டாயிற்று?
சீஷர்களுக்கு. Unless you become a disciple of Christ, you can never call yourself a Christian. அடிப்படை சொல்லுகிறேன். அதனால இன்றைக்கு அந்த டிசைபிள்ஷிப்பை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும் என்ற உள்ளத்தில் எனக்கு அதிகமான பாரம் வந்ததுனால சொல்லுகிறேன். நான் உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறேன். Are you still a believer or has become a disciple? நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னதாக இதே இடத்துல சொன்னது ஞாபகம் இருக்கிறது. What is the difference between a believer of Christ and a disciple of Christ? நான் அதை வாசிக்கிறேன், இங்கிலீஷில் எழுதி வைத்து வாசித்து காண்பிக்கிறேன். Believer, he will have a sure entry into heaven. ஒரு விசுவாசியை பொறுத்தமட்டில் நிச்சயமாக அவன் பரலோகத்தில் பிரவேசிப்பான். விசுவாசி என்றால் யார்? ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். ஆகவே விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். They have a sure entry into the heavenlies. ஆனால் who is a disciple? But a disciple will have an abundant entry. நான் வாசிக்கிற 2 பேதுரு 1:11. பரலோகத்திற்குள் போகலாம், எப்படியாக உள்ள போகலாம். ஆனால் a disciple will have a abundant entry. மிக மேன்மையான ஒரு வரவேற்பு ஒரு டிசைபிளுக்கு தான் கிடைக்கும். நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம். இரண்டாவது, what is a believer is concerned about a place in heaven. ஒரு விசுவாசி என்பவன் பரலோகத்திலே தனக்குள்ள இடத்தை குறித்து தான் அவன் சிந்திப்பான். He is always thinking about a place or a board in heaven. But a disciple is always concerned about a person in heaven. பரலோகத்தில் உள்ள அந்த ஆள் தத்துவத்தை குறித்து, the person of Christ, he is always concerned not about the place in heaven but the person in heaven. மூன்றாவது, what is the difference? Believer is a part of the body of Christ. விசுவாசி என்று ரட்சிக்கப்பட்ட மாத்திரத்திலே திருச்சபையோடு சேர்க்கப்படுகிறோம். அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினந்தோறும் சபையோடு சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ we all become the part of the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில் நாம் அங்கங்களானோம். எப்பொழுதானோம்? When we become the part of the body of Christ. சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பொழுதா? ரட்சிக்கப்பட்ட பொழுது. புரியுதா? ரட்சிக்கப்பட்ட பொழுது. அது நமக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ரட்சிக்கப்படும் பொழுது நாம் சபையில அங்கமாய் அங்கீகரிக்கப்படுவதுதான் முக்கியமான ஒரு அர்த்தம். என்னவென்றால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13 படியாக பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்றைக்கு நடந்தது? அகில உலக வாரியான பரிசுத்த ஆவியின் ஹிஸ்டாரிக்கல் டே ஆஃப் த பெந்தெகோஸ்தே நாளிலே. என்றைக்கு சபை உருவானது? பெந்தெகோஸ்தே நாளிலே. அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே சபை உருவான பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் கிடைத்தது. காஸ்பல்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா you can see the ministry of the Lord Jesus Christ in his physical body. தன்னுடைய ஊனுடல் கொண்ட சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவார் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். ஆனால் after his resurrection and ascension, he actually didn't have a body to continue the ministry on this earth. உலகத்தில் அவர் தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு அவருக்கு ஒரு மனுஷீக சரீரம் இல்லை. அதனாலே தேவன் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்வதற்காக இன்னொரு சரீரத்தை கொடுத்தார். அந்த சரீரம் தான் இந்த திருச்சபை. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் என்ன பார்க்கிறோம்? சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து வைத்த சுவிசேஷ ஊழிய பணியை அவர் தன்னுடைய ஊனுடல் கொண்ட சரீரத்திலே முடித்து பரமேறி போய் மகிமையில் அமர்ந்திருக்க, பூமியிலே அந்த ஊழியம் தொடர்வதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரம் கொடுக்க பெற்றது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் அவருடைய கடைசி வசனம் வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற இவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக ஒப்பு கொடுத்தார். அப்போ என்றைக்கு சரீரம் உருவானது? பெந்தெகோஸ்தே நாளில். அந்த சரீரத்தினுடைய தலையாக இயேசு கிறிஸ்து இணைந்தார். அன்றைக்கு திருச்சபை உதயமார். அன்றைக்கு நானும் நீங்களும் அந்த சபையிலே அங்கமாகிவிட்டோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுவிசேஷத்திலே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது சபையோடு அங்கம் வகிக்கிறோம். இந்த இடத்துல பிலீவர், நான் சொன்னது பிலீவர் as a saved child of God is a part of the body of Christ. ஆனால்
ஒரு டிசைபிளுடைய நிலைமை என்ன தெரியுமா? டிசைபிள் இஸ் a partaker of the divine character of the Lord Jesus Christ. விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் ஒரு டிசைபிளாக நீங்கள் மாறும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய குணங்களை நீங்கள் பார்ட்டேக்கரா மாறுறீங்க. நான்காவது, believer tries to live for Christ. விசுவாசி இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறார். அது ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு விசுவாசிகள் ஆனதினாலே நமக்கு அந்த விருப்பம் உண்டு. We want to live for Christ. We tries to live for Christ, but a disciple tries to live like Christ. விசுவாசி இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய விரும்புவார், ஆனால் உண்மையான சீஷன் இயேசு கிறிஸ்துவை போல வாழ விரும்புவார். கடைசி ஐந்தாவதாக, believer is satisfied with the blessings. அதே சமயத்தில் disciple always finds his satisfaction in Christ alone. ஒரு விசுவாசி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களில் திருப்தி அடையலாம், ஆனால் ஒரு டிசைபிள் என்று சொல்லுகிறவனுக்கு ஆசீர்வாதங்களிலே திருப்தி அடைய முடியாது. அவனுடைய திருப்தி முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினும் அந்த கிவரிலே தான் இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆறாவதாக, believer will be eternally with Christ. That's sure. ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் நிச்சயமாக நித்தியத்திலே காணப்படுவார். ஆனால் disciple will be with Christ like Christ, conformed unto his own image. இதுதான் பிலீவருக்கும் விசுவாச வித்தியாசம் என்று சில மாதங்களுக்கு வருஷங்களுக்கு முன்னதாக நான் எழுதினதை வாசித்து காண்பித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் என்னை பார்த்து கேட்கிறேன். நான் விசுவாசியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நல்லது, அப்படிதான் வாழணும். ஆனால் there should be a transformation to become a disciple. சீஷனாவதற்கு நாம் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கு. நான் இயேசு கிறிஸ்துவோடும் நமக்கு உள்ள ஒரு 5 தொடர்புகளை முன்னால் சொல்லுகிறேன். The relationship, different relationship with me and Christ or us and Christ. கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள் எப்படி, ரிலேஷன்ஷிப் ஒரு 5. அதை இப்பொழுது சிந்திப்பதற்காக அல்ல, ஆண்டவருடைய சித்தமான தொடர்ந்து சிந்திக்கலாம். முதலாவதாக நம்முடைய ரிலேஷன்ஷிப் சேவியர் அண்ட் த சின்னர். அநேகர் கேட்கலாம், இதுதான் முடிஞ்சு போன உறவாச்சே. இல்ல, இயேசு கிறிஸ்து இரட்சகர், நாம் யார்? பாவி. இரட்சகர் என்று ஒருவர் இருக்க வேண்டுமானால் பாவிகள் இருக்கணும். நாம் பாவிகளாய் இருக்கிறதுனால தான் இரட்சகர் தேவைப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர். அவர் சிலுவிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போனார், ரட்சித்து விட்டார். இனி அவரை தேவையில்லை. இனி அவர் நமக்கு தேவையா? அவர் தான் ரட்சிச்சுட்டாரு. அநேகர் அப்படி நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்முடைய கடந்த கால பாவத்தை தண்டனை என்று விடுவித்தவர் மட்டுமல்ல, இன்றைக்கு நிகழ்கால காலத்தினுடைய பாவ பிரச்சனை என்றும் நம்மை விடுவித்துக் கொண்டே வருகிறார். கடைசியாக இந்த பாவபங்கிலமான உலகத்தினின்று நம்மை மீட்டு, இந்த பாவ சரீரத்தை நம்மை மீட்டு, பாவமில்லாத இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் இரட்சகர்தான். அவர் இரட்சகர்தான். ஆகவே இரட்சகராக பிறந்தார், இரட்சகராக வாழ்ந்தார், இன்றும் அவர் இரட்சகராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு பிலிப்பியர் 3 சொல்லுகிறது போல அவர் மறுபடியும் நம்முடைய இரட்சகர் வர நாம் காத்திருக்கிறோம். Still he is the savior. அப்ப இயேசு கிறிஸ்து என்றைக்கும் இரட்சகர் தான், கடைசி வரைக்கும் இரட்சகர் தான். until we reach home, வீட்டுக்கு போய் சேருகிற வரைக்கும். ஆட்டை கண்டுபிடித்த மேய்ப்பன் அதை என்ன செய்தார்? அடித்து உதைத்து மறுபடியும் காயப்படுத்தல. என்ன செய்கிறார்? அதை கண்டுபிடித்த உடனே சந்தோஷத்தோடு கூட, சரி என் சத்தத்தை கேட்டேல, நான் போறேன், யூ கம் ஆஃப்டர் மீ என்று சொல்லி போனாரா? என்ன செய்கிறார்? நான் வந்தேன், உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், காப்பாத்திட்டேன், நான் போறேன், என் பின்னாடி வான்னு சொல்லல. என்ன செய்கிறார்? he carries that sheep to the home. வீடு போய் சேருகிற வரைக்கும் அந்த இரட்சகர் தோளிலே சுமந்து கொண்டு he makes sure that this sheep or the lost sheep reaches its home. இது இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராய் இருப்பதனாலே மட்டும்தான் நடக்கிறது. அப்ப அவர் நம்முடைய இரட்சகரும் நாம் பாவிகளும் என்ற நிலைமைதான் காணப்படுகிறது. The whole sin problem will be settled in the eternal days என்று நான் நம்புகிறேன். இரண்டாவதாக நமக்குள் உறவு மாஸ்டர் அண்ட் சர்வன்ட். He is the master. நாம் அவரை இயேசுவை இரட்சகர் என்றும் கர்த்தர் என்றும் அறிவிக்கிறோம் அல்லது அறிக்கை செய்கிறோம். So he is our master. அப்ப இந்த நாட்களிலே நம்முடைய உறவு என்ன என்று பார்த்தால், ஒரு அடிமையை போல எஜமானாகி ஆண்டவரை சேவிக்கிற மக்கள் நாம். மூன்றாவது உறவு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், அதாவது குருவும்
சீஷனும். நான்காவது உறவு ஷெப்பர்ட் அண்ட் ஷீப். ஐந்தாவது க்ரூம் அண்ட் பிரைட். இதுதான் 5 உறவுகள் கிறிஸ்துவுக்கு நமக்கும் இடையிலே இருக்கிறது. இன்றைக்கு நான் இந்த மூன்றாவது உறவை குறித்து தான் சிந்திக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து யார்? அவர் குருவும் நாம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொன்னால் சீஷர்களுக்கு நான் அந்த பெயரை கொடுக்கிறேன். we are students of the great guru. யார் இந்த குரு? அருமரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. உலகம் கண்டதிலே இதுவரையிலும் இனி காண போகிறதிலேயும் மிக மேன்மையான குருவானவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆனா நமக்கு இந்த குருவினுடைய மேன்மை தெரியல. அநேகர் விவேகானந்தரை குறித்து பேசுவார், வேறு சிலர் ராமகிருஷ்ண பரமஹம்சா பத்தி பேசுவார். இப்படி அநேகரை மேன்மையாக படுத்தி அவருடைய சீஷர் என்று சொல்வதிலே அவர்கள் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். ஆனா நான் என்னை பார்த்து கேட்டேன், ஆர் யூ ப்ரவுட் ஆஃப் பீயிங் த டிசைபிள் ஆஃப் த லார்ட் ஜீசஸ், தி கிரேட் ஜெகத் குரு? He is the ஜெகத் குரு. சத்குரு இருக்கிறார். இன்னைக்கு கோவையில் சத்குரு இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சத்குரு அது வேறு விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்று கேட்டால் ஜெகத்குரு, அகில உலகத்திற்கு குருவானவர். அந்த குருவினுடைய சீஷர்கள் மாணவர்கள் தான் இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய விசுவாசி. ஆகவே இன்றைக்கு அந்த சீஷர்களை குறித்து 3 குறிப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, who is a disciple? Who is a disciple of Christ? இந்த கேள்விதான் இன்றைக்கு உங்கள் முன் வைக்கப்படுகிறது. நீங்களே உங்களையே சுய சோதனை செய்து பார்க்கணும். எந்த இடத்துல நாம் நிற்கிறோம்? இந்த பிலீவர் என்று டிசைபிளுக்கு போகிற வழியில எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்கும்படியாக கேட்க 3 பெயர்கள் நான் இந்த சீஷர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக அந்த சீஷன் கொடுக்கிற பெயர் இங்கிலீஷில் ஃபாலோவர். இந்த வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்க. He is the disciple is the follower. இரண்டாவதாக disciple is a learner, கற்றுக்கொள்ளுகிறவன், learner. மூன்றாவதாக disciple is a imitator. imitator வார்த்தைக்கு தமிழிலே பார்த்தேன், அதுக்கு சரியான ஒரு வார்த்தை நேரடியா இல்லை. பிரதிபலிக்க நல்ல வார்த்தை தான், அது நான் பின்னாடி வருகிறேன். 3 குறிப்புகள் மனதில் பதித்துக் கொள்ளுங்க. நான் இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்க விரும்புகிறேன். Disciple is a follower of Christ. நாம் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு நம்முடைய சபையிலே இப்பொழுது இருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர்களை பார்க்கிறேன். ரேடியன்ஸ் முகாம் மூலமாக நம்முடைய குடும்பங்களை சார்ந்த நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ணீரோடு கூட முழங்கால் படியிட்டு ஏற்றுக்கொள்கிற அற்புத காட்சியை அன்று நாங்கள் கண்டோம். அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் நான் சொல்ல வந்தது, you are saved. You are saved. ஆனால் அது ஒரு துவக்கம் மட்டுமே, அது ஒரு புள்ளி மட்டும்தான். அங்க இருந்துதான் you are starting your journey of faith. விசுவாசத்தினுடைய பயணம் அந்த ரட்சிப்பின் நாள் துவக்கி நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். ஆகவே விசுவாசியாய் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள், சரிதான். ஆனால் don't stop there. அங்கிருந்து என்ன செய்ய வேண்டும்? You have to follow. நீங்கள் தொடர வேண்டும், பின்தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஃபாலோவர் ஆஃப் கிரைஸ்ட். இதுதான் என்னுடைய முதலாவது குறிப்பு. நான் ஒரு வசனத்தை வாசி. லூக்கா 9ஆம் அதிகாரம் 59வது வசனம். லூக் சாப்டர் 9:59. வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். போதும். என்னை பின்பற்றி வா. வேறொருவரை கண்டு இயேசு என்ன சொல்கிறார்? என்னை பின்பற்றி வா என்று follow after me என்று சொல்லுகிறார். அவன் என்ன சொல்லுகிறான்? அவன் பதில் சொன்னது என்ன? முன்பு நான் என்ன செய்வேன்? எங்க அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன். There was a call for a man to become his disciple. A call has been extended. ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு தேவன் விரும்பி கேட்கிறார், நீ என் பின்னே வா. அவர் விரும்புகிறார், அவர் கட்டளையிடுகிறார், வர சொல்லுகிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறான்? ஒரு சாக்கு போக்க சொல்லுகிறான். என்ன சாக்கு போக்கு சொன்னான்? முதலாவது எங்க அப்பாவை அடக்கம் பண்ணணும். என்ன அவர் செத்து கிடக்கிறாரா? இப்ப அடக்கம் பண்ண நேற்றுக்கு இறந்தாரா? 24 மணி நேரம் ஆச்சா? அப்படி அல்ல. அந்த வார்த்தையை பொருள் நமக்கு நன்றாக, அந்த காலத்திலே யூத முறைமையின்படி என் தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு இடம் கொடு என்று சொன்னால் let him die and all the என்ன சொல்ல கடைசி கிரியைகளெல்லாம் செய்து முடித்து நான் வரணும். ஆனா அப்பா இன்னும் சாகல,
உயிரோட தான் இருக்கிறாரு, அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருக்கிறாரு. ஆனா அவர் சாக வாய்ப்பு இருக்கிறது. செத்த பின்னாடி என்ன ஆகும்? அப்பதான் மூத்த மகனான ரெட்டிப்பு பங்கு, அப்படி சொத்தை பங்கிட்டு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஐ வில் கம் ஆஃப்டர் யூ லேட்டர். என்ன சொல்லுகிறார்? இப்போ நீங்க அழைச்சிங்க சரிதான், ஆனா கொஞ்சம் இடம் கொடுக்குற. எதற்காக? கொஞ்சம் எனக்கு செய்ய வேண்டிய வேலை. என்ன வேலை? அப்பாவை அடக்கம் பண்ணணும். அதனால கேட்ட உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, இப்படி பிள்ளையா அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கா என்று யோசிக்கலாம். ஆனா அவனுடைய உள்நோக்கம் அதுவல்ல. அவன் என்ன நினைக்கிறான்? ஏசாவை பின்பற்றுவதற்கு வெறுங்கையாய் வந்தால் பத்தாது, அதற்கு என்ன வேண்டும்? சம்பாதிச்சதை கொண்டு வந்து பின்னாடி வந்தாதான் இவரு பின்னாடி போனா இவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் என்று நினைத்தார். அடுத்த ஆளு என்ன வாசிக்கிறோம்? அடுத்த ஆளை பத்தி என்ன? அதே பகுதி 9ஆம் அதிகாரத்துல இன்னொருத்தர் போதும். இப்ப என்ன சொல்கிறார்? அடுத்தவர் சொல்கிறார், நான் பின்பற்றுவேன், ஐ அம் ரெடி டு ஃபாலோ யூ. ஆனாலும் அங்கே ஒரு பட் இருக்கிறத பார்க்க முடியும். அடுத்த ஆளு என்ன சொல்கிறார்? கலப்பின் மேல் கையை வைக்கணும். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இது a test given for the followers. பின்பற்றுகிறவர்களுக்கு பின்பற்றுவதற்கான டிசிஷன் எடுக்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் சோதிக்கிறார். ஆண்டவர் ஒருவனையும் கட்டாயப்படுத்தி சீஷனாக்குவதில்லை. It's left to you. He will call you and you are there to take a decision. ஆண்டவர் அழைத்த உடனேயே நீங்க வரலாம், வராமல் இருக்கலாம், தாமதம் செய்யலாம். அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் இந்த 3 விஷயங்களை இந்த 9ஆம் அதிகாரத்தில் லூக்கா எழுதுகிறார். ஆகவே நான் அதை சுருக்கமாக எழுதி சொல்லுகிறேன். ஒன்று, இவன் வந்ததுக்கு காரணம் முதல் ஆள், அதாவது 9ஆம் அதிகாரம் அதனுடைய 57ஆம் வசனம் நினைக்கிறேன் இல்லையா? அது முதல் ஆள். அதை நான் வாசிக்கல. ஆனால் அதில் என்ன வாசிக்கிறோம்? அங்கே வாசிக்கும் பொழுது நான் சொல்ல வந்தது, தலை சாய்க்க மனுஷகுமாரனுக்கு இடமில்லை. அப்படின்னா வந்தவருக்கு என்ன விருப்பம்? ஏசாமி கூட போனா தலை சாய்க்க இடம் கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும். ஆண்டவர் முதல் சொல்லுகிறார், do not desire comforts if you want to follow me. அதான் முதலாவது சீஷனுக்கு சொன்னது. Do not follow me for the comforts of this world. அதுக்கு என்ன சொல்ல? Don't follow me for the comfort or the convenience. ஏசாமி பின்னாடி போனா வசதிகள் கிடைக்கும் என்று நீ வந்துடாது. டிசிஷன் மேக்கிங் உன்னுடைய. இரண்டாவது லூக்கா 9:59 வாசிச்சது, do not delay. நீ தாமதம் பண்ண வேண்டாம். அப்பா சாகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். செத்த பின்னாடி அந்த பணத்தை எடுத்துட்டு வர வேண்டாம். ஆகவே இப்பொழுதுதான் ஊழியத்தின் தேவை. நீ பின்னால் வந்ததினால் ஒரு பிரயோஜனம் இல்லை. காரணம், உங்க அப்பா மரிக்க கிடக்கிறாரு. அதே போல there are plenty of people about to die. உன்னுடைய ஊழியத்தின் மூலமாக மரித்தவர்கள் மரித்து அடக்கம் பண்ணட்டும். ஆனா உயிரோடு இருக்கிறவர்களை குறித்து உனக்கு பாரம் இல்லையா? அவர்கள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார்கள், பாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊழியம் செய்ய மரித்தவரை அடக்கம் பண்ண வேண்டிட்டு தான் வருவியா? அதுக்கு ஆளுங்க இருக்கு. நீ எதற்காக அழைக்கப்படுகிறாய்? இன்றைக்கு உயிரோடு இருக்கிற மத்தியிலே ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறாய். ஆண்டவர் சொல்கிறார், ஆகவே do not delay. உன்னுடைய தீர்மானத்தை தாமதம் பண்ணாதே என்று சொல்ல. many are delaying. ஆகவே அந்த இடத்துல அந்த வார்த்தை. மூன்றாவது நான் பார்த்து 9:61, do not deviate, be consistent and steadfast. இதான் கர்த்தர் சொல்லுகிறார். கலப்பு மேல கைய வச்சாச்சு, அப்புறம் முன்னாடி போறதா பின்னாடி போறதா என்று யோசிக்காது. once you laid your hands upon this yoke, don't look back, be steadfast. இந்த 3 குறிப்புகள் என்று 3 காரியத்தை நான் சொல்லி இந்த பகுதியை விடுகிறேன். ஒன்று, follow me for me only. புரியுதா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன பின்பற்றுவதற்கு என்னை தான் காரணமாக கொள்ளணும், என்ன பின்பற்றணும், எனக்கு என்னுடையதற்காக அல்ல. if you want to follow me for me, எனக்காக. இரண்டாவது குறிப்பில you alone, not yours. உன்னை தான் அழைக்கிறேன், உன்னுடையவைகள் அல்ல. உன்னுடைய அப்பா சொத்து, உன்னுடைய பாரம்பரிய சொத்து எல்லாம் எனக்கு வேண்டாம். I want you, not yours. இது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது சீஷனை சொல்லும் பொழுது once desired, not turning back.
இது மூன்றும் சீஷர்களுக்கு ஆண்டவருக்கு கொடுத்த ஒரு டெஸ்ட். இதை நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இதான் கர்த்தர் சொல்கிறார். என்ன செய்யணும்? Don't follow Christ for these worldly pleasures and comforts. He never promised that. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கல. சுகபோகமான வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லல. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகவே அவிதமான உபத்திரவங்களை சகிக்க என் பின்னால் வாங்க என்றுதான் கர்த்தர் கொடுத்தார். ஆகவே அந்த நிலைமையில எப்பொழுது நாம் இந்த விஷயத்துல கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். நான் ஃபாலோவர் என்ற வார்த்தைக்கு மறுபடியும் வருகிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பின்பற்றாளர்கள். ஆங்கிலத்தில், தமிழிலே லூக்கா 9:23 வாசிக்கலாம். அதே லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். போதும். லூக்கா அதிகமான இடத்துல சீஷத்துவத்தை குறித்து சொல்லுகிற ஒரு மனிதன். ஆகவே தான் லூக்கா 9ஆம் அதிகாரத்துல நாம் 23ஆம் வசனம் வாசித்தோம். மறுபடியும் இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. லூக்கா 9, கவனமாய் கேளுங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, அதில் எத்தனை குறிப்புகள் வருகிறதை பார்த்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதில் வருகிற 3 குறிப்புகளை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். தன்னைத்தான் வெறுக்கணும். சீஷன் ஆண்டவரை பின்பற்ற துவங்கும் பொழுது, அல்லது விசுவாசி ஆண்டவரை பின்பற்ற விரும்பும் பொழுது, அல்லது சீஷனாக மாற முயற்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்ன செய்யணுமா? யூ ஹாவ் டு டினை yourself. என்ன அர்த்தம் இருக்கு? ஆங்கிலத்தில் நம்ம அழகா சொல்றோம். வாட் இஸ் a denial of self? என்ன அர்த்தம் செல்ஃப் டினையல்னா? அல்லது உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு வைக்கிற மாதிரி இருக்கு. அதாவது இந்த செல்ஃப் இருக்க, இத துச்சமா மதிக்கணும். You should consider yourself at the lowest grade. அந்த செல்ஃப் என்னென்ன விரும்புதோ, அது என்னென்ன ரைட்ஸை கிளைம் பண்ணுதோ, அது எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க. You should deny yourself all your rights, all your claims. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? When the self claims after some rights, no, I am a disciple of Christ, I will never allow that right to be fulfilled. தியாகம், அந்த செல்ஃப் டினையல், இது சீஷனுக்கு முதல் அறிகுறி. If you have something for yourself, you can never leave yourself and follow Christ. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இன்னும் சீஷர்களாகல. காரணம், இதுவரைக்கும் தங்களை அவர்கள் தியாகம் செய்யவில்லை. 9:23 அது ஒரு குறிப்பை நான் பார்த்தேன். இரண்டாவதாக என்ன வாசித்தோம்? அதே வசனத்தில் சிலுவையை சுமந்து கொண்டு, bearing the cross என்று வாசிக்கிறோம். சிலுவையை சுமப்பது என்று சொன்ன அர்த்தம் என்ன? நம்ம எல்லாரும் சிலுவை, உங்க சிலுவை எடுத்துட்டு வாங்க என்று கர்த்தர் சொன்னார். சரிதான். வாட் இஸ் யுவர் கிராஸ்? என்ன சிலுவை சுமந்து கொண்டு வர சொன்னார்? சிலுவை என்றால் என்ன அர்த்தம்? சிலுவை என்று சின்னத்திற்கு அர்த்தம் என்ன? சாக்ரிஃபைஸ், தியாகம், பாடுகள், உபத்திரவம், மரணம். சிலுவைக்கு ஈக்குவல் போட்ட என்ன போடலாம்? மரணம் தான் சொல்ல முடியும். சிலுவை என்றால், சிலுவையை சுமப்பது என்றால் என்ன அர்த்தம்? அங்க ஒரு காரியம், that is your attitude. If you want to follow Christ as a disciple, first you have to deny yourself. உன்னை அடையாளமே தெரியக்கூடாது. You should not be in the picture. நீ இருக்கவே கூடாது. யோவான் சொன்னது போல, அவர் பெருகட்டும், நானோ இல்லாமல் போகட்டும். Let me decrease. இதான் சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதனுடைய, ஒரு சகோதரனுடைய வாலிப பிள்ளையினுடைய மனநிலை ஒன்று, நீங்கள் உங்களையே குறைத்து மதிப்பிட்டு என்ன செய்யணும்? நீங்க அந்த இடத்துல இல்லாத போல இருக்கு. செல்ஃப் டினாயல். ஒன்று கிளைம் பண்ணாதீங்க. நான் தேவனுடைய பிள்ளை இல்லையா? இந்த சபையில் இத்தனை வருஷமா இருக்கிறது இல்லையா? எனக்கு என்ன உரிமை இல்லை என்று கேட்கிறோம் இல்லையா? அது எதனால வருது தெரியுமா? யூ கிளைம் செல்ஃப். உங்களுக்காக நீங்க கேட்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டினை யுவர்செல்ஃப். ரெண்டாவது இங்க வாசிக்கிறோம், bear the cross. அது that is an attitude. என்ன attitude தெரியுமா? நான் ஒரு வசனத்தை வாசித்து காண்பேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4 10-11 வசனங்கள். இந்த வசனத்தை பவுல் சொல்லுகிறார். What is really carrying the cross? That is an attitude. படிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின்
மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து இங்கிலீஷ்ல படிங்க. அந்த always always carry the dying of the Lord Jesus Christ. என்ன அர்த்தம் இதற்கு? எப்பொழுதுமே பவுல், அடுத்த வசனம் கூட வாசிங்க. எப்படி எனில் சாவுக்கீனமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். So what is the meaning of carrying the cross? சிலுவை சுமப்பது என்று சொன்ன அர்த்தம் என்ன? Always be ready to sacrifice even your life. சாவதற்கு இந்த சிலுவையை பார்த்த உடனே the one who carries a cross, that shows that he is ready to die or he is about to die. ஒருவன் சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் தெருவிலே போனா make sure he is going to die. He can never escape that cross which has been laid upon his shoulder. If you are carrying a cross, the attitude of cross, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மரணத்திற்காக ஆயத்தமா வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எனக்குள் விளங்குவதற்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோடு நான் என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். அந்த ஒரு ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா தான் சீஷனா இருக்க முடியும். தன்னைத்தான் காக்கிறவன் ஒருபோதும் பிழைக்க முடியாது. தன் ஆத்துமாவை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழப்பான். அதை விட்டு கொடுக்க மனதுள்ளவன் தான் அதை பெறுவான் என்று அதே பகுதியில வாசிக்கும். ஆகவே தெய்வ மக்களை நாம் விசுவாசிகள் அதில் பெருமிதம் கொள்கிறோம், சந்தோஷம். ஆனால் விசுவாசிகளா இருக்கிற நாம் என்னவாய் மாற வேண்டும்? இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் வரணும். மூன்றாவது அதே வசனத்தில் என்ன வாசித்தோம்? நாள்தோறும் வசனம் வாசித்தோமா? என்றென்று 9:23 போதும். 3 குறிப்புகளை பார்த்தோம். ஒன்று செல்ஃப் டினாயல். யூ ஹேவ் டு டினை யுவர்செல்ஃப். இந்த டினாயல் என்ற வார்த்தை உங்களுக்கு யாரோடு சம்பந்தப்படுத்தி ஞாபகத்துக்கு வருது? பேதுரு என்ன செஞ்சாரு? மறுதலித்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை பேதுரு மறுதலித்தா இல்லையா? அது எதனால தெரியுமா? அவன் தன்னைத்தானே மறுதலிக்க மறந்துட்டான். அவன் தன்னைத்தான் மறுதலித்திருந்தால் ஆண்டவரை மறுதலிக்க முடியாது. ஏன் மறுதலித்தான்னு கேட்டா, அவன் தன்னை பெரிதாக நினைத்தான். தன்னுடைய உயிர், தன்னுடைய பாதுகாப்பு, தன்னை பெரிதாக நினைக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், பீட்டர், யூ ஹேவ் டினைட் மீ, பட் பெட்டர் யூ டினை யுவர்செல்ஃப். நீ உன்னை மறுதலிப்பாயா? நான் இல்லை. யோவான் நான் சொல்லுகிறார். நீங்க கிறிஸ்துவான்னு கேட்கிறாங்க. என்ன சொன்னாரு? நோ நோ நோ, இல்ல, நான் கிறிஸ்துவ அல்ல. நீங்க தீர்க்கதரிசியா? அப்படிலாம் கேள்வி கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார்? He was denying himself. அல்ல, நான் அல்ல. ஒருவேளை பிறர் நம்மை பார்த்து பெருமையா பேசுவான். நீங்க பெரிய ஆளு, நீங்க பெரிய பிரசங்கியா, நீங்க பெரிய விசுவாசி, பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது டினை பண்ண கத்துக்கணும். அதை மறுதலிக்கணும். இல்ல, நான் ஒன்றும் இல்லை. இரண்டாவது ஆட்டிடியூட், மரிக்க தயார். பேதுரு பவுல் சொல்லும் பொழுது அதைத்தான். மூன்றாவதாக தினந்தோறும் உள்ள சிலுவை சுமத்தல். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிலுவை சுமந்துட்டு வந்துட்டோம், அப்புறம் அடுத்த வாரம் தூக்கிட்டு வருவோம். அப்படியா? This is a daily business. If you are a disciple of Christ, you should be consistently following Christ. அது உங்களுடைய ப்ரொஃபஷனல் பிளேஸா இருக்கலாம், உங்களுடைய காலேஜா இருக்கலாம், உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய அயலகமாக இருக்கலாம். எங்க நீங்க போனாலும் you should be suspected. எது சஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? உங்களை பார்த்து, are you the disciple of Christ? ஏன்னா உங்க என்ன இருக்கு? ஒரு சிலுவை அவங்க பார்க்கறாங்க. என் பக்கத்து வீட்டுல கேட்கறாங்க, நீங்க கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்கிறவங்க. இதான் அவங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவ தெரியல. இன்னைக்கு உலகத்துல கிறிஸ்துவ தெரியல, கிறிஸ்தவ மதத்தை தெரியுது. அதனாலதான் நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்கன்னு கூப்பிடுறாங்க. மத பிரச்சாரம் செய்கிற கூட்டம், பணங்காசு வாங்கி. ஆகவே நான் சொல்லுகிறேன், இனிமுள்ள வாழ்கிற வாழ்க்கையில உங்களோட நெருங்கி பழகிற உங்களுடைய நெய்பர், உங்களுடைய கொலீக், உங்களுடைய ஃபெல்லோ ஸ்டூடெண்ட், அவங்க எல்லாம் அந்த பிறவிக்குடன் சொன்னா இல்லையா? என்ன சொன்னா? நாங்கெல்லாம் விவேகானந்த சீஷர்கள். நீ என்ன சொல்லணும்? You have to prove that you are the disciple of Christ. கிறிஸ்துவின் சீஷன் என்று மாறுது. அந்த சீஷன் என்ன செய்வான்? நான் சொன்னேன், 3 குறிப்புகள் சொன்னேன். He is a bearer of the cross. Cross bearer.
இந்த ஃபாலோவருக்கு கொடுத்த பெயர் கிராஸ் பெயர். அடுத்து கூட சொல்றேன், லேர்னர் ஆஃப் கிரைஸ்ட். இது முக்கியமான பாடம். நான் முதலாவது இயேசு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததில் அதுக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்ட பொழுதே we have started our journey, we have started following Christ. ஆனால் இரண்டாவது, அதே இயேசு முன்னாடி போறாரு, நான் பின்னாடி வர்றேன், அது அல்ல. அடுத்ததாக வாசிப்போம் மத்தேயு 11:29. எடுத்தவங்க வாசிங்க. Matthew 11:29. இல்ல, Matthew 11:29. 11. ஓகே, வருத்தப்பட்டு ஆரம்பிச்சோம். அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Here is a call. Again, there is an invitation from the Lord Jesus Christ. முதல் invitation என்ன? Come after me, follow me. What's the condition? Deny yourself, take up your cross or the attitude of death. மூன்றாவதாக, it should be daily business. இதுதான் சொன்னார், following after Christ. இரண்டாவது சொல்லுகிறார், இப்பொழுது அழைப்பு என்ன கொடுக்கப்படுகிறது? என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? என்ன சொன்னார் ஆண்டவர்? அவர் முன்னாடி ஒரு முகவரை சொல்றாரு. நான் எப்படிப்பட்டவன்? I'm meek and humble. நாம் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அழைப்பு பாருங்க. ஆண்டவர் நம்மை அழைத்து கற்றுக் கொடுக்க விரும்புவதற்கு முன்னாடி தன்னுடைய உண்மையான கேரக்டர் என்னன்னு சொல்றார். ஏ குரு, ஏ மாஸ்டர் குரு, ஜெகத் குரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நான் மற்ற குருக்களை போலல்ல, தலை மேட்டுமையாக படித்த படிப்பில் மிகப்பெரிய ஆட்களாக கால் மேல் காலை போட்டு உட்கார்ந்துகிட்டு சிம்மாசனத்தை உட்கார்ந்துகிட்டு போதிக்கிறவன் அல்ல. நான் எப்படிப்பட்டவன்? என் சீஷனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் சில சமயங்களிலே அவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக் கொடுப்பேன். They need not be at my feet. Certain times, at times, I'll go to their feet and wash their feet and teach them lessons. இதுதான் கர்த்தருடைய குருவினுடைய தன்மை. மனத்தால் சாந்தமும் இது ஒரு பாடமா எனக்கு இருக்கு. நானும் கற்றுக் கொடுக்கும் பொழுது இந்த ஒரு பண்பு வேணும். யார் கற்றுக் கொடுத்தாலும் சரி. பவுல் ரோமன் 12 வாசிக்கிறோம் அல்லவா? I beseech you brethren. அந்த beseech you நான் கெஞ்சி கேட்கிறேன்னு அர்த்தம். கெஞ்சி கேட்கிற beseech என்ற வார்த்தைக்கு அந்த தமிழ்ல உண்மையா சொல்லணும்னா I beseech you, I beg you. நீங்க செய்வீங்களா? அப்படி இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்றேன். 12, 13 முதற்கொண்டுள்ள அதிகாரங்களிலே செய்ய வேண்டிய குறித்து பவுல் சொல்லிக் கொடுக்க நான் சொல்ல வந்தது. இந்த இடத்துல கர்த்தர் கற்றுக் கொடுக்க போகிறார். அப்படி ஆனால் அவர் யார்? அவர்தான் டீச்சர், குரு. அவருடைய மனநிலையை நாம முதல் பார். அப்புறம் என்ன சொல்லுகிறார்? If you want to learn of me, என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? Take up your cross and walk. அதா சிலுவை எடுத்துக்கொண்டே பின்னாடி வர சொன்னாரா? என்ன சொல்லுகிறாங்க இந்த வசனத்துல? Take my yoke upon you. Hitherto you were coming after me, taking your cross. Now he requests his disciples not to take the cross after him, but to get yoked. இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து விடு. யோக்கிலவா என்று சொன்னால் நுகத்திற்கு கீழாக வர சொல்லுகிறார். அப்ப கற்றுக்கொள்ள வேண்டுமானால் சிலுவை சுமப்பது அவசியம். அது ஃபாலோவருக்கு வேணும். ஆனால் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? நுகத்தின் கீழ் வர வேண்டும். ஒரு வசனத்தில் நான் வாசிக்க எபேசியர் 4:20 கூட படிச்சு பார்க்கலாம். Ephesians 4:20. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நான் சொல்ல வந்தது, இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன அர்த்தம்? என்ன? I am the teacher. நான் தான் உங்களுடைய போதகர். ஆகவே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் டீச்சரா இருக்கிறேன், நீங்களா ஸ்டூடெண்ட்ஸா இருங்கன்னு சொல்றார். ஆனா எபேசியர்ல என்ன சொல்கிறார்? பவுல் என்ன சொல்கிறார்? What was the subject or the lesson for teaching? அங்க என்ன வாசித்தோம்? எபேசியர் 4:20.
யாரை கற்றுக்கொண்டோம்? We are learning Christ, not something, some subject matter or lessons from the Bible. Jesus Christ was the teacher and he himself was a teaching subject. கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவை தான் கற்றுக் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து சிலுவை சுமந்து கொண்டு போகிற சீஷர்களாகிய நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய நுகத்தை தோள்ல வாங்கணும். இந்த நுகம் என்று சொல்கிறதை நான் மூன்றாக சொல்கிறேன். நேரம் இல்லாதனால எப்பவுமே இப்படிதான் நேரம் போயிடும். நான் இங்கிலீஷ்ல பேசி தமிழ்ல மொழியாக்க செய்ய நினைச்சேன். நேரம் இல்லாதனால தான் இப்படி டைரக்டா பேசுகிறேன். ஆகவே அந்த இடத்துல நான் 3 காரியம் சொல்றேன். கமிங் அண்டர் யோக் என்ற வார்த்தைக்கு ஒன்று ஆண்டவர் சொன்னார், கம் அன்டு மீ என்ற வார்த்தை 28 சொல்றார். கம் அன்டு மீ, தட் இஸ் இயேசு கிறிஸ்துவினுடைய கம் அன்டு மீ அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்று கேட்டால், யூ ஹாவ் டு மன்னிக்கவும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். Come unto me, that is fellowship. Coming to him, அவரிடத்தில் வருவது. அப்ப யோக் எடுக்கிறதுக்கு வரும் பொழுது you are coming into a fellowship. இரண்டாவதாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது coming under his yoke, coming under him, coming unto him first, then coming under him, then going along with him. அவரோடு கூட பயணிப்பது. இது மூன்றும் அந்த யோக் என்ற சொல்லிலே வருகிறது. ஒன்று fellowship, இன்னொன்று lordship, மூன்றாவதாக பார்ட்னர்ஷிப். இது மூன்றும் அந்த யோக்கில் இருக்கு. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆர் யூ கேரியிங் த கிராஸ்? ஆர் யூ கேரியிங் த யோக் வித் கிரைஸ்ட்? இது நம்மை இணைக்கிறது. சிலுவை, அவருடைய சிலுவை வேறு, என்னுடைய சிலுவை வேறு, அது நம்மை இணைப்பதில்லை. ஆனால் யோக், நுகம், இயேசு கிறிஸ்து என்னை இணைக்கிறது. அப்ப என்ன நடக்கும்? கற்றுக்கொள்ள. என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நான் அந்த வார்த்தையை முடித்து இன்னைக்கு நிறைவு செய்வேன். பாக்கியுள்ள ஒரு பாயிண்ட் அடுத்த முறை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ அந்த படிப்பது என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை மட்டும் பார்ப்போம். லேர்னிங் ஃப்ரம் கிரைஸ்ட் அண்ட் லேர்னிங் ஆஃப் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். நீங்க எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை கற்றறிந்திருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்றீங்க. கற்றுக்கொள்கிறவர் நாம் இங்க போதிக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் உண்மையாகவே how far we have learned Christ. இயேசு கிறிஸ்து அங்கே சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல நுகம் சுமப்பதற்கு அவர்களை அழைத்து கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். அதே பகுதியில வாசிக்கலாம். மத்தேயு 11:25 முதல் கொண்டு வாசிங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க. 11:25 முதல் 27 முடியும். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க. இனி பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். பிதா தவிர வேறொருவரும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். 2 பேரும் அறியான். யாரை குறித்து அறியார்கள்? பிதாவையும் அறியார்கள், குமாரனையும் அறியார்கள். யார் அறிவார்கள்? பிதாவை யார் அறிவார்கள்? குமாரன் யாருக்கு அவரை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவர்களுக்கு பிதாவை தெரியும். இன்னொரு வசனம், அதே லூக்கா 10:22. லூக்கா 10:22 கூட வாசிக்கலாம், முடிச்சிடலாம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றான். லூக்கா மத்தேயு சுவிசேஷத்தில் நுகம் சுமக்க அழைக்கப்படுவதற்கு காரணம் அறியாதவர்களை அறிமுகம் செய்கிறதுக்கான அழைப்பு. யாரை அறியார்கள்? பிதாவையும் அறியார்கள், குமாரனையும் அறியார்கள். பிதாவையும் குமாரனையும் அறிய வேண்டுமா? அவரை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டுமா? நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட தினமும் ஒரு யோக், நுகத்துல இணைந்து கொள்ளுங்க. அவரோடு கூட உட்கார்ந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது, அவர் நம்மோடு பேசும் பொழுது அவர் எதை கற்றுக் கொடுப்பார் தெரியுமா? அவர் தன்னை குறித்தும் பிதாவை குறித்தும் கற்றுக் கொடுப்பார். இதுதான் அந்த பாடம். அதனால தான் அவர் ஜெபிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 3 யோவான் 17:3 ஜெபிக்கும் பொழுது என்ன வசனம் சொன்னார் தெரியுமா? மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகி கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை நீங்கள் பெற வேண்டுமானால் குமாரனையும்
குமாரனுடைய தகப்பனையும் அறிய வேண்டும். நான் அதை இப்படி சொல்லுகிறேன், யூ ஷுட் நோ த டாக்டர் ஆஃப் ட்ரினிட்டி. திருத்துவத்தினுடைய அந்த சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அதுதான் டீச் பண்ணுகிறார். இந்த டீச்சிங்ல என்ன கிளாஸ் சப்ஜெக்ட் நடக்குதுன்னா, குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார், பிதா குமாரனை வெளிப்படுத்துகிறார். நுகத்தோடு இணையும் பொழுது தெய்வத்தை குறித்த அறிவு நமக்கு பெருகுகிறது. அதுதான் லேர்னராக மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முடிக்கிறேன். மூன்றாவது ஒரு குறிப்பு நான் சொன்னேன், என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? அது மனசுல பதிச்சுக்குங்க. அது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அடிப்படையில் நான் அதை ஒரு முன்னுரையா சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, மலையாளத்தில் வாசிக்கிறேன். மலையாளத்தில் அது வீதமாயிருக்கு. ஞான் கிறிஸ்துவினே அனுகமிക്കുന്നത് പോലെ, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். ഞാൻ ക്രിസ്തുവിനെ അനുഗമിക്കുന്നത് പോലെ നിങ്ങളും എൻ്റെ അനുകാരികളാകുവിൻ. தமிழ் வேத புஸ்தகத்துல அந்த மாற்றமே இல்லை. கிரேக்க மொழியில வித்தியாசம் இருக்கு, மற்ற மொழியில வித்தியாசம் இருக்கு. ஆனா தமிழ் மொழியில அந்த வார்த்தை எப்படி வந்திருக்கிறது நான் சொல்லுகிறேன். மலையாளத்தில் என்ன சொன்னேன்? അനുഗമിക്കുന്നത് പോലെ நீ என்னை അനുകരിക്കുവിൻ. അനുഗമനமும் അനുകരണവും, that is 2 different words. ஒன்று അനുകരിப்பது என்று അനുഗமிப்பது சொன்னால் just follow up. ஆனால் இமிட்டேட்டர் என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவர் என்ன செய்து காட்டுகிறாரோ அதை அப்படியே செய்து காட்டுவது. என்ன பேசுகிறாரோ அதை கேட்டு அதை போல பேசுவது, அதுதான் இமிட்டேட்டர். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள், அவர்கள் ஃபாலோவர்ஸ். அவர்கள் தோளில் சிலுவை இருக்கு, அந்த attitude of sacrifice. இரண்டாவது, they are the learners, they have the spirit of learning things from God. அந்த யோக்கு அவங்களுக்கு இருக்கு. மூன்றாவது, இமிட்டேட்டர் என்று சொன்னால் பவுலடிகள் சொல்லும் பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற மாதிரி நீங்க நான் அனுகரணம் பண்ணணும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அதை பார்த்து செய்யலாம். அந்த இடத்துல அனுகரணத்திற்கு மலையாளத்திலிருந்து கிரேக்க மொழியில மிமிக்ரி என்ற வார்த்தை கேட்டிருப்பீங்க. அந்த வார்த்தை தர மிமிக்ரி என்ற வார்த்தை என்ன? இயேசு கிறிஸ்துவை போல நீங்க சொல்லணும், நீங்க வாழ். அது என்ன என்பதை கர்த்தர் சித்தமானால் நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு படித்த பாடம் என் மனதில் ஆழமாய் பதிந்து நான் சொல்கிறேன், இனிமேல் நாம் வெறும் விசுவாசிகளாய் இருத்தல் கூடாது. Try to become the disciples of Christ. சீஷருடைய சபையாக இந்த சபை மாறணும். தயவு செய்து அந்த எண்ணத்தோடு கூட ஜெபித்து நிறைவேற்ற. அன்புள்ள பிதாவே, எங்களுக்கு நீர் கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்கள், ஆனால் இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய மனதின் விருப்பத்தை நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் உண்மையாகவே உம்முடைய விசுவாசிகள், உண்மை விசுவாசித்து இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா ஆசீர்வாத விசுவாசத்தின் மூலமாய் கிடைக்கிறது கர்த்தாவே. பரலோகம் வரைக்கும் எங்களுக்கு விசுவாசத்தால் போக முடியும் கர்த்தாவே. ஆனால் பரலோகத்துக்கு போகும் பொழுது உம்முடைய குமாரனாக கிறிஸ்துவை போல நாங்கள் போகணுமே கர்த்தாவே. அபிதமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தலைவரும் பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவருக்கு என்று தங்களை அர்ப்பணித்து, நான் இனிமேல் சீஷனாக வாழ்வேன், என்னை சீஷன் என்று அடையுங்கள் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை மாறணும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தின் பங்காளிகளாயும் வாங்கி உலகத்தில் வாழ்ந்து உம்மை வெளிப்படுத்த கிருபைத்தார். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. கிறிஸ்து இயேசு மூலமாய் மிகுந்த பணிவோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி.